Good morning children. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4 ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேபிள்ஸை எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணுறது, வாட் ஆர் த மெத்தட் வி ஹேவிங் ஃபார் இன்சர்ட்டிங் டேபிள் இன் MS வேர்டு. ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் டாபிக் இன்சர்ட்டிங் டேபிள்ஸ். இன்சர்ட்டிங் டேபிள்ஸ்ன்னு பார்க்கும்போது, a table is a grid with a specified number of rows and columns. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ரோஸ் அண்ட் குறிப்பிட்ட காலம்ஸை மென்ஷன் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஒரு டேபிள் அப்படிங்க சொல்கிறோம். ஓகேயா, டேபிள்ஸ் கேன் ஆஃபன் பி யூஸ்டு அண்ட் ஆல்டர்னேட் டு ஸ்ப்ரெட்ஷீட் டு ஆர்கனைஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேயா, அதாவது டேபிள்ஸ் கேன் பி ஆஃபன் யூஸ்டு டு ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படின்னா MS எக்ஸலில் இருக்கக்கூடிய ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த கண்டென்ட்டு. ஓகே, ஸோ இந்த டேபிள்ஸ் மூலிமா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இந்த டேபிள்ஸ்னு வச்சு. த நெக்ஸ்ட் டாபிக் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டு இன்சர்ட் டேபிள்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் மெத்தட், மெனி மெத்தட் வி ஹேவிங். ஓகேயா, ஒரு டேபிள்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டு இன்சர்ட் எ நியூ டேபிள், பொசிஷன் த இன்சர்ஷன் பாயிண்டர் வேர் யூ வாண்ட் த டேபிள் டு அப்பியர். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பொசிஷனில், எந்த பிளேஸில் அந்த டேபிள் வந்து ஃபெச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அப்படி ஃபெச் பண்ணதுக்கப்புறம் இங்கே சொல்கிறாங்க, there are 2 methods to create a table. 2 methods இருக்குது. Okay, we having a 2 method for creating a table. The first one using a table icon. Using a table icon quickly from the standard toolbar. எங்கே இருக்குது ஸ்டாண்டர்டு டூல்பார்? நம்ம சிஸ்டமில் ஸ்டாண்டர்ட் டூல்பார் எங்கே இருக்கும் அப்படின்னா, MS வேர்டில் மேலே மெனு பார்க்கு கீழே இருக்கும். ஆர் மெனு பார் கீழே இருக்கக்கூடிய அந்த டூல்பார்ஸ் பேர் தான் வந்து ஸ்டாண்டர்டு டூல்பார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் இருக்கும். Place the insertion pointer where you want to table to appear. எந்த பிளேஸில் எனக்கு வேர்டு அந்த டேபிள் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணணும். Click the arrow to the right side of the table icon. ஓகே, அதாவது இப்படி ஆகும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்சர்ட் பாயிண்ட் போயிட்டுங்க, தென் இந்த டேபிள் இருக்குது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரைட் சைடு பாயிண்டரையும் நம்ம போகிறோம். ஓகே, இப்படி போகும்போது எத்தனை காலம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லிவிடும். இப்படி கீழே வந்தீங்கன்னா எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிடும். ஓகேயா, ஸோ இப்படி கொடுத்துறோம். ஸோ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா டேபிள் கிரியேட் ஆகிடும். ஓகேயா, இந்த ட்ராப் டவுன் கிரேட் செலக்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு மெத்தடில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. எங்கே? இங்கே பாருங்கள், இன்சர்ட் டேபிள் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு here the number of columns and the number of rows. Okay, so now இங்கே 10 rows I need, 10 columns I need. Here 10 rows, 10 to 10. Okay, அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துறேன். see here 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அதே போல் 10 ரோஸும் இருக்குது. 1 ஓகே 2 3 4 5 6 7 8 9 10. see here 10 rows and 10 columns இருக்குது. ஓகே, இப்படி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the next one insert table dialog box. Insert table dialog box. To insert a table with the more control over the settings and properties, use this insert table dialog box. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, insert dialog box. அந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி, இதை பேஸ் பண்ணியும் நம்மளால் டேபிள் க்ரியேட் பண்ண முடியும், அல்லது இன்சர்ட் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் பேஸ் பண்ணியும் நம்மளால் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டேபிள் இன்சர்ட் அண்ட் டேபிள் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் F2 ஆர் லெஃப்ட் கிளிக். ஓகே, இந்த மூணையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால் டேபிள்ஸை கிளிக் பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மேட்டிங் எ டேபிள். Formatting a table involves formatting of the table layout. அதாவது டேபிளை பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பேர் தான் ஃபார்மேட்டிங் டேபிள்ஸ். ஸோ ஃபார்மேட்டிங் ஆஃப் த டேபிள் டெக்ஸ்ட், அட்ஜஸ்டிங் த சைஸ் ஆஃப் த டேபிள், சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலையும் நம்ம பார்க்க முடியும். Positions on the page, adding or removing rows,
or columns, merging and splitting cells, changing borders and the background. So these are all the informations are say about, it is called as a formatting tables. அதாவது ஒரு காலமை ஆட் பண்ணுறது, ஒரு காலமை டெலிட் பண்ணுறது, ஒரு காலமை இன்சர்ட் பண்ணுறது, ரெண்டு காலத்தையும் ஆர் ரெண்டு ரோவையும் மெர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, சேஞ்சிங் த பார்டர் சைஸஸ், கலர்ஸ், bezel, background colors, it is everything they are calling or they are saying, it is called as a formatting. Okay, table formatting அப்படி சொல்கிறாங்க. ஸோ the table formatting toolbar எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, table formatting toolbar. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ காலம்னு செலக்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்டருடைய வித். ஓகே, பார்டருடைய வித். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் ஒவ்வொரு செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸை டினோட் பண்ணுது. ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு, இன்சர்ட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இன்சர்ட்டிங் ரோஸ் அண்ட் காலம். டு இன்சர்ட் எ ரோ ஆர் காலம் இன்சைட் த டேபிள், பிளேஸ் த இன்சர்ஷன் பாயிண்டர் இன் த ரோ ஆர் இன் த காலம் வேர் யூ வுட் லைக் டு ஆட் எ நியூ ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேயா, இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ரோவை அல்லது ஒரு காலமை நியூவாக இன்சர்ட் பண்ணுறது, ரெண்டு காலமுக்கு இடையில, ரெண்டு ரோவுக்கு இடையிலன்னு சொல்லிட்டு. ஓகே, அதான் உங்களுக்கு நான் இப்போது டெமோவாக இப்போ நான் காட்ட போகிறேன். ஓகேயா, இப்போது இந்த 2 and 3 இங்கே 1 போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல இந்த 3க்கும் 4க்கும் இடையில இது 3rd ரோ, இது 4th ரோ. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு நியூ ரோ ஆட் பண்ணோம். ஓகேயா, அதாவது நியூவாக 11 அப்படிங்கிற ஒரு ரோவை ஆட் பண்ணணும். ஓகேயா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு போயிட்டு கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் ஆப்ஷனில் போயிட்டு இன்சர்ட் ரோ தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்சர்ட் ரோ எபவ், அதாவது இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது 4, அதனால இது 4th மேலே. ஸோ இன்சர்ட் ரோ எபவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம்னா 2 க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ 2 செலக்ட் பண்ணியிருந்தனால 2 க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போ 4 மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 4 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிட்டு அபவ் கொடுக்குறேன். ஒரே ஒரு ரோ மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேயா, 4க்கும் 3க்கும் இடையில ஒரு ரோ. ஓகேயா, ஸோ இப்படி தான் ஒரு ரோ க்ரியேட் பண்ணணும். ஸோ காலம் க்ரியேட் பண்ணுறதும் அதே தான். ஓகே, ஸோ இந்த இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல கர்சர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு கலர். ஓகே, ஒரு பார்டர் சேஞ்ச் ஆகும், பாயிண்டர் அந்த இடத்துல வச்சு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் காலம் செலக்ட் ஆகிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் காலம் டு தி லெஃப்ட், இந்த பிளேஸ் பாயிண்டர்லேருந்து லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ அதுதான், அல்லது ரைட் சைடாக. ஓகே, இதை கிளிக் பண்ணோம்னா ரைட் சைடில் ஒன்று நியூவாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு காலமையும் ரோவையும் நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறது, டெலிட் எ ரோ ஆர் காலம். ஓகே, இப்படி க்ரியேட் பண்ண ஒரு காலம் ஆர் ரோவில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ராங்காக என்ட்ரி போட்டோம் அப்படின்னா அதை நம்ம டெலிட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அது எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ரோவை செலக்ட் பண்ணிக்கணும் ஆர் ஒரு காலமை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் காலம். ஓகே, அவ்வளோதான், அந்த ரோ போயிடும். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், நம்ம 10 க்ரியேட் பண்ணோம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ அது அப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டரில் முன்னாடி டாப்பிக்கில் ஒரு காலம் நியூவாக ஆட் பண்ணோம். ஸோ அதனால இப்போ 11 இருந்துச்சு, அதில் 1 போயிடுச்சு. ஓகே, அதர்வைஸ் இந்த லாஸ்ட் ரோவை ஆர் லாஸ்ட் காலமை நான் உங்களுக்கு டெலிட் பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் காலம் போயிடுச்சா? ஸோ இப்படி தான் ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் நம்ம ஈஸியாக டெலிட் பண்ண முடியும். ஓகே, மெர்ஜ் செல்ஸ். ஓகே, மெர்ஜ் அப்படின்னாவே 2 or 3 செல்ஸை நம்ம ஒரே செல்லாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இன்ஃபர்மேஷன்ஸை நான் டைப் பண்ண போகிறேன். ஓகேயா, இப்போ இந்த எல்லா டேட்டாஸையும் நான் டெலிட் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் டெலிட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே, இந்த ரோ ஃபுல்லாகவே நான் ஒன்று டைப் பண்ண போகிறேன். என்னென்னு டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் நேம் போட போகிறேன். ஓகே, கொங்கு கல்வி நிலையம் இப்படின்னு டைப் பண்ணேன். இது ஒரே ஒரு செல்லில் மட்டும்தான் வந்திருக்கு, ஆனால் ஹோல் செல்லு எனக்கு வேணும். ஓகேயா, அப்போது இதை ஃபுல்லாக செட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓகே மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். தென் ஹேவ் டு கன்வெர்ட் டு சென்டர். தட்ஸ் இட். ஓகே, போகிறது என்ஹான்சிங் அண்ட் பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட். பார்ட் 5 என்ஹான்சிங் அண்ட் பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட்.
அதாவது பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்மளால் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்சர்ட்டிங் பிக்சர். ஃபஸ்ட்டு ஒன், இன்சர்ட்டிங் பிக்சர். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் ஆப்ஷன் போயிட்டு பிக்சர். ஓகே, ஸோ பிக்சர். இப்போது நம்ம பொதுவாக நம்ம யாருமே வேர்ட் டாக்குமெண்ட்டில் பிக்சர்ஸ் எடுத்து நம்ம போட போகிறது கிடையாது. இட்ஸ் அ ரேர் கேஸ். பட் எனி கேசஸ் எப்போயாவது நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா we can do like this. Okay, go to insert button and click there. Okay, it is asking from your system gallery. Okay, where you take the pictures from your gallery. Okay, அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு பிக்சர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே நம்ம எத்தனை பிக்சர்ஸ் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அது நம்ம உள்ளேருந்து நமக்கு பிடிச்ச பிக்சர்ஸை நம்ம கொண்டாந்து ஃபெச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபெச் பண்ணிவிடுவோம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் கால்டு இன்சர்ட்டிங் பிக்சர். அண்டர்ஸ்டாண்ட்? இன்சர்ட்டிங் பிக்சர். இன்சர்ட்டிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இன்சர்ட்டிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்ன? ஏபிசிடி இஸ் அ லாங்குவேஜ். ஓகே, அது இதில் வராது. ஓகே, அப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்ன? இந்த நம்பர்ஸ் கிடையாது, டாட்ஸ் கேரக்டர்ஸ் கிடையாது, ஐ மீன் ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ் கிடையாது, நம்பர்ஸ் கிடையாது. இவை எல்லாமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட்டு, கமா, கொஸ்டின் மார்க், ஆம்பர்சன், ஹேஷ் சிம்பிள், டாலர் சிம்பிள், அட் சிம்பிள், எக்ஸ்க்ளமேஷன், ஹைஃபன், டில்டா, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஸ்டார், everything is called as a special characters. ஸோ இது இல்லாமல் இன்னும் அதிகமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதே போல் டேப் பட்டனில் ஹோம் மெனு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டூல் பாரில் சிம்பிள்ஸ். ஓகே, ஸோ இங்கே சிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க சிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம் அண்ட் ஸ்டோர் இன் த ரீசன்ட் டாக்குமெண்ட் பிளேஸ் இங்கே இருக்கும். இது இல்லாமல் மோர் சிம்பிள்ஸ்லேருந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம எந்த கேரக்டர் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் நமக்கு வேணுமோ அதை நம்மளால் எடுத்துக்க முடியும். அந்த பிளேஸ்லேருந்து இங்கே நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இது இல்லாமல் நார்மல் டெக்ஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு தகுந்த போல் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேயா, ஸோ அது இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, கண்ட்ரி வைஸாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் நம்மளால் எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்சர்ட்டிங் ஷேப்ஸ். இன்சர்ட்டிங் ஷேப்ஸ். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் uses the drawing tools, okay, to create a various shapes by using the drawing tools. To use the drawing tools repeatedly to can move this toolbar to a convenient place. Wherever we want the special symbols or special shapes, we can take from your insert option and we can draw anywhere in your document. Okay, now I show to you. As usual, same, you have to go for the insert menu and select from the toolbar illustration groups. Shapes option is there. No, அங்கே ஷேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம். நமக்கு என்ன சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் எடுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டார் சிம்பிளை நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கர்சரை ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகேயா, ஸோ அகெயின் இன்னொரு ஸ்டார். ஓகே, இது மாதிரி நம்ம எத்தனை டைப்பில் வேணாலும் நம்ம எத்தனை ஸ்டார் வேணாலும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ தட் இஸ் கால்டு as a inserting what is that shapes. Okay, we can fill the colors also. Okay, we can fill the colors. ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மளால் கொடுத்துக்க முடியும். இப்படி கொடுத்துக்கிட்டே போகலாம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த another one method for the inserting shapes in your document. Understand? KP ப்ரெஸ் பண்ணோம்னா அது போயிடும்.